எங்க போயிட்டு இருப்பா? அண்ணே, அந்த மாப்பிள்ள வராருண்ணே. ஏய் தனோ, இங்க நிக்கிறியா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? அவன் சட்டையை பிடிச்சி கேட்கணும். எனக்கு அப்படியே ரத்தமெல்லாம் கொதிக்குது. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் மாமா, தலமாவோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இனி இந்த ஜென்மத்துல நிறைவேறாது. எல்லாம் முடிஞ்சு போச்சு. டேய், நான் ஒன்னு சொல்லிட்டேன். தனத்தோட உன் வாழ்க்கை அமைஞ்சா மட்டும்தான் உங்க 2 பேரோட வாழ்க்கையே நல்லா இருக்கும். இல்லன்னு வை, நீ நடவனமா தான் தெரியணும். இங்க நிக்கிது பாரு பொம்மை, இதுக்கும் உனக்கும் எந்த வித்தியாசம் இல்லாம போயிடும். நீ உசுரோடையும் உணர்வோடையும் வாழணும்னா அதுக்கு நீ தனமா கழுத்துல தாலி கட்டித்தான் ஆகணும். அது எப்படி மாமா நடக்கும்? நம்ம கண்ணு முன்னாடியே என்னெல்லாம் நடக்குதுன்னு நீயும் பாத்துக்கிட்டு தானே இருக்க. இருந்தும் எப்படி மாமா நான் தனமா கழுத்துல தாலி கட்டுவேன்னு நீ பேசுற? பேசாம நான் உங்க அப்பன் காலில் போய் நெடுஞ்சான் கடை போய் விழுந்துருவா. என் மாப்பிள்ள உங்க பொண்ணை காதலிக்கிறான். தயவு செய்து என் மாப்பிளைக்கு. நீங்க எப்ப என்ன தூக்கி ஹெல்ப் பண்ணீங்களோ அப்பவே என் மனசுக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப நீங்க எங்க இருப்பீங்கன்னு தெரியலையே. உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணி நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். பாய், நான் காவியா பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு உடனே காஸ்ட்லியான ஒரு ஃபாரின் வாட்ச் வேணும் பாய். ஏமா ஒரு 30-35 ஓகேவா?